Hello my dear family, welcome back to the next series of confusing words in English. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா frequently confused words in English அதுதான் நம்ம பார்க்க போறோம். English language can be tricky அப்படினு சொல்லுவாங்க. Sometimes அதாவது ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும், same spelling but different meaning இருக்கும். For example, நீங்க wind அப்படினு எடுத்துட்டீங்க அப்படினா WIND அதை வந்து windனும் சொல்லலாம், windனும் சொல்லலாம், wind up அப்படினு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் words which have different spelling but similar meanings அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, லூஸ் அப்படின்னாலும் இழக்கிறது, மிஸ் அப்படின்னாலும் இழக்கிறது, அதாவது தொலைக்கிறது அப்படின்ற மீனிங் வரும். பட் ரெண்டையும் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹை அண்ட் டால். அதாவது உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சில இடங்களில் வந்து ஹை சொல்லுவோம், சில இடங்களில் டால் சொல்லுவோம். இது ரெண்டையும் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹை வர்சஸ் டால். ஹை அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்திங் விச் கெனாட் டச் த கிரவுண்ட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஹை யூஸ் பண்ணுவோம். டால் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்திங் விச் டச்சஸ் த கிரவுண்ட். இட் கேன் பி அ பர்சன் ஆர் பில்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் த டால் பிரிட்டி கேர்ள் ஸ்டாண்டிங் தேர். அங்கே பாருங்கள், ஒரு உயரமாக ஒரு அழகான ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டால் தான் யூஸ் பண்ண முடியும், ஹை யூஸ் பண்ண முடியாது. கேன் யூ see that tall building over there அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த இடத்துல பிரிட்டி கேர்ளுக்கு பதிலாக டால் பில்டிங் போட்டுக்கலாம். ஸோ பில்டிங், கேர்ள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பர்சனோ ஒரு பில்டிங்கோ சொல்லும்போது நம்ம டால் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது விச் டச்சஸ் த கிரவுண்டு. தரையில் டச் பண்ணுற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டால் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஹை அப்படின்றது டச் பண்ணாமல் கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறத நம்ம ஹைன்னு யூஸ் பண்ணுவோம். தி அப்பார்ட்மெண்ட் ஹேஸ் ஹை சீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ விச் டசன்ட் டச் த கிரவுண்ட். லெட்ஸ் see some more example. The airplane was high above the clouds அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளைட் வந்து மேகத்துக்கு மேலே பறந்து போகுது அப்படின்றதான் இங்கே இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா மேட் வர்சஸ் கிரேசி. ஆர் யூ மேட் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது வந்து கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆர் யூ மேட். சம்டைம்ஸ் வந்து ஆர் யூ கிரேசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வேர்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேட் அண்ட் கிரேசி இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி சில்லி ஆர் ஸ்டூபிட் அப்படின்ற மீனிங்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மேட் அப்படின்றது ஓல்டு இங்கிலீஷில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ மேட் டே இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் we never use mad like this nowadays. இப்போல்லாம் நம்ம வந்து இந்த மேட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. யாரையாவது பார்த்து ரொம்ப சில்லியாக நடந்துக்கிறீங்க, ஒரு ஸ்டூப்பிடாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம வந்து கிரேசி அப்படின்ற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டு பீப்புள் கெட் தீஸ் கிரேசி ஐடியாஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வேர் டு பீப்புள் கெட் தீஸ் கிரேசி ஐடியாஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டூப்பிட் ஐடியாஸ்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றதான் இதோட மீனிங். ஹி இஸ் ஸ்டில் கிரேசி அபவுட் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஹிஸ் ஹாபீஸ். அதாவது கிரேசிக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. லைக் இங்கே கிரேசி அப்படின்னா ஸ்டூப்பிட் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஹீ இஸ் ஸ்டில் கிரேசி அபவுட் ஹிஸ் ஒர்க் அப்படின்னா ஹீ இஸ் வெரி என்ன சொல்கிறது அப்சஸ்ட் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஒர்க்கும் அவருடைய ஹாபீஸும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் கிரேசி அபவுட் இட், ஐ எம் கிரேசி அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஐ லவ் ஹிம், ஐ அடோர் ஹிம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ கிரேசி அப்படின்றதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்னொரு லெசனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Now let's see third set of confusing words. தேர்ட் செட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா blank versus empty பார்க்க போகிறோம். நிறைய நேரங்கள் blankனாலும் emptyனாலும் வெறுமன வெற்றிடம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம blank, empty, vacant இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாங்க்குக்கும் எம்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம்.
blank அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பிளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம blank அப்படின்னு சொல்லுவோம். லைக் சம்திங் ஃப்ளாட்டாக இருக்கிறது, சம்திங் ஃப்ளாட் இஸ் blank அப்படின்னு சொல்லுவோம். எம்டியாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது, இன்ஃபர்மேஷனே இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வந்து blank யூஸ் பண்ணுவோம். எம்டி அப்படின்றது ஏதாவது ஒரு கண்டெய்னர் வந்து காலியாக இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வந்து எம்டி யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see some example sentences. She put down her empty cup. அல்லது there was an empty cup on the table அப்படின்னு சொல்லலாம். அவள் எம்டி கப்பை டேபிள் மேலே வச்சா, அல்லது டேபிள் மேலே ஒரு எம்டி கப் இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே இதில் வந்து அதில் எதுவுமே இல்லை, அந்த கப்பில் வந்து எதுவுமே இல்லை, காஃபி டீ இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக இருந்தது அப்படின்றதான் இதோடைய மீனிங். இட் வாஸ் வெரி லேட் அண்ட் த ஸ்ட்ரீட்ஸ் வர் எம்டி. ஸோ எம்டி அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாட் கண்டெய்னிங் எனி திங் ஆர் எனி பீப்புள் அப்படின்ற மீனிங்கில் வரும்போது நம்ம எம்டி யூஸ் பண்ணுவோம். உள்ளே வந்து எந்த பொருளும் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அல்லது வந்து மக்கள் யாருமே இல்லாமல் இருந்தது அப்படின்றத சொல்லும்போதும் நம்ம வந்து எம்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா இங்கே வந்து பீப்புளை குறிக்குது. இட் வாஸ் வெரி லேட் அண்ட் த ஸ்ட்ரீட்ஸ் வர் எம்டி அப்படின்னு சொல்லுது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு, தெருவெல்லாம் காலியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எம்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எம்டியை வந்து நம்ம வந்து வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஐ எம்டீட் த பேஸ்கெட் அப்படின்னா நான் அந்த கூடையை காலி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ எம்டீட் த பேஸ்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம blank-க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He tore a blank page from his notebook. நெக்ஸ்ட் ஒன் வந்து he tore a blank page from his notebook அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் ஒரு நோட்புக்கில் இருந்து ஒரு blank பேஜ், எதுவுமே எழுதாத, எந்த ஒரு மார்க்கும் இன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு பேஜை எடுத்தேன் அப்படின்றதான், அதிலிருந்து நான் கிழிச்சேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். He took out a blank check அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அந்த செக்கில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் blank-ஆ இருந்தது அப்படின்றதான் இங்கே இதோடைய மீனிங். The screen has gone blank அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீனில் எந்த பிக்சரைசேஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப blank-ஆ இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, now it's time for the quiz. இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2 பேர் ஒரே காஸ்டியூம் போட்டு இன்ஸ்டாவில் போஸ்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரே மாதிரியான காஸ்டியூம், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோ அல்லது அம்மா பொண்ணு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியான காஸ்டியூம் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த உங்களுடைய காமெண்ட்ஸை பார்த்துட்டு நாங்கள் ஒன்றா வந்து லெசன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். Thank you so much for watching this video. I'll meet you soon with another interesting episode in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.